இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்ப்பது ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 53 தேனுகாசுரவதம். உலகின் தலைவனே, நீ 5வது வயதை கடந்து மனத்தை கவர்வல்ல பைகண்டம் என்னும் 6வது வயதை அடைத்தாய். அப்பொழுது கன்றுகள் மேய்ப்பதை விட்டுவிட்டு உற்சாகத்துடன் பசுக்களை காக்கத் தொடங்கினாய். குருவாயூரப்பனே, தேவனே, கோ என்றால் பூமி, பூமியை காப்பாற்றுவதற்கு அவதரித்து நீ பகுகண்ட வயதில் அந்த கோரட்சணத்தையே பசுக்களை காய்த்தல் தொடங்கினீர். கோரட்சணம் என்றால் பசுக்களை காத்தல். எனவே பிற்காலத்தில் உன்னால் செய்யப்படும் காரியத்திற்கு மிக பொருத்தமானது. ஒரு நாள் நீ காட்டின் அழகை ரசித்தபடி பலராமனோடு காட்டின் உட்புறத்தில் சுகமாக சுற்றி திரிந்தாய். அப்பொழுது ஸ்ரீ தாமன் என்ற பெயருடைய தோழன் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியோடு தேனுகாசுரன் வாழும் காட்டிற்கு சென்றாய். பலராமன் உன் சோற்படி மணந்தோப்பில் உயரமாக வளர்ந்திருந்த பனைமரங்களை தன் 2 கைகளாலும் பலமாக குலுக்கினான். அப்பொழுது பழுத்து மிருதுவானவையும் பழுக்காத கடினமாக உள்ள பழங்கள் 4 புறங்களிலும் விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்டு கழுதை வேடத்தில் இருக்கும் தேனுகாசுரன் உன் முன்னாலே ஓடி வந்தான். தேனுவை பசு கூட்டத்தை காக்கும்படி நான் எப்படி தேனுகாசனை கொள்வேன்? இது எனக்கு பொருந்தாது என்று ஆலோசித்தாய். பின் உன் தமையனான பலராமனை கொண்டு தேவர்களின் பகைவனான தேனுகாசுரனை கொல்ல வைத்தாய். இது திண்ணம். பகவானே, அப்பொழுது நீ அசுரனின் வேலையாட்கள் நரிவேஷம் பூண்டு போர் புரிய வந்தார்கள். நீ பலராமனோடு கூடி பெருமுயற்சியின்றி விளையாட்டாக நாவற்படங்கள் போல அவர்களை பனமரங்களின் மீது வீசி எறிந்தாய். நீ நரி கூட்டத்தை அழிக்கத் தொடங்கினாய். அப்பொழுது வர்ணன் ஜம்புகன் என்ற மற்றொரு பெயரை கொண்டிருந்ததனால் அஞ்சி கலங்கினான். அதனால் ஜம்புகன் என்ற அந்த பெயரை வேதத்தில் மட்டும் இருந்தால் போதும், உலக வழிகள் புழங்க வேண்டாம் என்று எண்ணி சொல் வழக்கில் அந்த பெயரை மறந்துவிட்டாய் போலும். முரண் என்ற அசுரனின் அவதால் உன் அவதாரத்திற்கு பலன் இப்பொழுது உண்டாயிற்று என்று தேவர்கள் உன்னை துதித்தார்கள். உடனே நீ பரிகாசமாக சிரித்து கொண்டு அந்த உண்மை இங்கே பழம் கிடைத்து என்று சிறுவர்களோடு கூடி பழங்களை தின்றாய். அந்த பழங்கள் தேனை சுரப்பவையாகவும் பெருத்த தசைப்பற்றுள்ளவையாகவும் இருந்தன. அவற்றை தின்று மனநிறைவை கொண்டு மதம் பிடித்தவர்களைப் போல் எஞ்சிய பழக்கங்களை அள்ளிக்கொண்ட ஆயசிலோடு நீ வீட்டிற்கு திரும்பினாய். குருவாயூரின் தலைவனே, மக்கள் தேனுகாசுரன் ஒழிந்தான், அந்த அசுரன் ஒழிந்தான் என்று கூறியவாறே உன் அருகில் வந்து உன்னை வாழ்க வெள்ளி என்று புகழ்ந்து உன்னால் கொண்டு வரப்பட்ட இனிப்பான பழங்களை அந்த கோகுலவாசிகள் உண்ணத் தொடங்கினார். அத்தகைய நீயே என்னை நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும். தேவனே, நாராயணனே, என்னால் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். என்னுடைய இந்த துன்பத்தை நீக்கி நான் நன்றாக நடப்பது அருள் புரிவாயாக. நன்றி, வணக்கம். அடுத்து தசகம் 54 காளியனின் நஞ்சினால் துன்புற்ற பசுக்களும் இடையர்களும் பிழைத்தார். முன்னொரு காலத்தில் உன் பக்தனார் சௌபரி என்ற மகரிஷி உன்னையே நினைத்து யமுனை ஆற்றின் மூழ்கி 12 ஆண்டுகள் தவம் செய்தான். அப்பொழுது சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருந்த மீன்களிடத்தில் அன்பினை கொண்டவராயிருந்தான். பின்பு ஒரு நாள் அவன் கருடன் நேரில் கண்டான். உன் வாகனமும் அந்த கருடன் பசியால் ஒரு மீனை தின்றது. அதனால் முனிவன் பெரிதும் மனமருந்தி அந்த கருடனை பார்த்து, இனி நீ இவ்விடத்தில் உயிர்களை தின்வாயாகில் உன் உயிரையும் இழப்பாய் என்று தவித்தார். அந்த காலத்தில் காளியன் என்ற பாம்பு தன்னிடமுள்ள கொடிய நெஞ்சின் சிரிக்கினால் பாம்புகளுக்கு பகையான பட்டனுக்கு உணவாக வைத்திருந்த மீனை தின்றான். அதனால் உன் திருவடி மலர்களையே அடைக்கலம் புகுந்துமான கருடன் சினம் கொண்டு தன் இறக்கையால் அவனை அடித்துக் கொள்வதற்காக விரட்டினான். அப்பொழுது அந்த காளியன் ரிஷி சாபத்தால் கருடனால் வர முடியாத யமுனை நீர்ப்பகுதிக்கு சென்று விட்டான். கொடியுனான அந்த காளியன் அந்த யமுனை ஆற்றில் வாழ்ந்து வந்தான். அப்பொழுது அவனுக்கு நஞ்சின் கடுமையால் கரையில் இருந்த மரங்கள் அழிந்தன. வானில் பறந்த பறவைகளின் கூட்டங்கள் கீழே விழுந்தன. அவற்றைக் கண்டு உன் உள்ளம் கருணையால் கசிந்தது. அந்த காலத்தில் ஒரு நாள் பலராமனுடன் வராத சமயம் யமுனையின் கரையில் இந்த காட்டிற்கு சென்றாய். அப்பொழுது பொறுக்க முடியாத கொடையன் வெப்பத்தால் பசுக்களும் இடையர்களும் பெரு துன்புற்ற அந்த நஞ்சு நீரையே பசிக்கினார்கள். அச்சுதனை உயிர் நிலத்தில் விழுந்து கிடந்த அவர்களையும் கண்டான். அச்சுதனை உயிர் இழந்து நிலத்தில் விழுந்து கிடந்த அவர்களை அருமையும் கண்டாய். அருள் கூர்ந்து அவர்களின் அருகில் சென்று அமுதத்தை பொழியும் கடைக்கன் பார்வைகளால் அவர்களுக்கு உயிர்ப்பித்தாய்.
என்ன நடந்தது? அவயங்கள் எல்லாவற்றிலும் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று கூறிக்கொண்டு எழுந்த இடையில் உன் எதிரில் கண்டால் உன் பெருமைகள் பலவற்றையும் அறிவித்தனால் அந்த உன்னால் செய்யப்பட்டது என்றது உன்னை ஆறத் தழுவி கொண்டார்கள். அவ்வாறே பசுக்களும் ஒரு நொடியில் உயிர் பெற்று எழுந்து மகிழ்ச்சி பொங்க உன் எதிரில் வருவதைக் கண்டன. கண்ணீரில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து மென்மையாக குரல் கொடுத்து கொண்டு விரைவாக உன்னை நாற்புறம் வந்து சூழ்ந்து நின்றன. முகுந்தனே, எங்கள் உடலில் எல்லா இடங்களிலும் இந்த மயிர்கூச்சி எறிகின்றது. உள்ளத்தை இன்னதென்று விளக்க முடியாத ஆனந்த பெருக்கூற்றாக மேன்மேலும் பெருகின்றது என்று கூறி, இந்த விஷயத்தின் விளைவு விந்தையாக உள்ளது என்று உனது கருணா விலாசத்தை அறிந்த கோபாலர்கள் தமக்கு ஏற்பட்ட ஆனந்த அனுபவத்தை உன்னிடம் கூறி உன்னை வணங்கினர். குருவாயூரின் தலைவனை, இவ்வாறு உன் பக்தர்கள் உயிர் இழந்தாலும் அவர்களுக்கு உயிர் ஊட்டி உன் அழகிய கடைக்கண் பார்வையால் அவர்களை நோயற்றவர்களாக செய்கின்றாய். அப்படி எல்லையற்ற அருள் சிறப்பினை உடைய நீ என்னை பிணியிலிருந்து காத்தள்ள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி நாராயணனை வேண்டுகிறார். அதே மாதிரி அந்த நாராயண பெருமாளையும் நானும் வேண்டுகிறேன். என்னால் நடக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. அதை தவிர்த்து நான் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருமாறு அந்த நாராயண பாதங்களில் பணிந்து வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நாளை தசகம் 55 காளியனின் கர்வபங்கம். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.